सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। தம்பி நான் படித்தேன் காஞ்சையிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை, இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தம்பி நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? இந்தியாவின்
தந்தை என்று காந்தி இருந்தார். அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். இந்தியாவின் தந்தை என்று காந்தி இருந்தார். அவர் இடையினிலே ஏழையை போல் தந்தை அணிந்தார். ஏணியாக தாழ்ந்தவர்க்கு உதவி புரிந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். இன்று இயேசுவோர்கள் அவரால் தான் பதவி அடைந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். நாட்டுக்காக உழைப்பதற்கே அண்ணா பிறந்தார். பொது நலத்தில் தானே நாள் முழுக்க கண்ணாயிருந்தார். ஏற்றுக்கொண்ட பதவிக்கெல்லாம் பெருமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தங்கினிய குடும்பம் ஒன்றுக்குத்தான் வறுமையை தந்தார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? என்றும் நல்லவர்க்கு வாழ்வு வரும் நாளை இது அறிஞர் அண்ணா எழுதி வைத்த ஓலை. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. தெரு தெருவாய் கூட்டுவது பொதுநல தொண்டு. ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. வீட்டுக்கெல்லாம் வெளிச்சம் போட கொடுத்த பணத்திலே தாங்கள் வெளிச்சம் போட்டு வாழ்ந்து விட்டார் நகர சபையிலே. ஏழைக்கெல்லாம் வீடு என்று திட்டம் தீட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தாங்கள் வாழ்வதற்கு ஊர்பணத்தில் வீடு கட்டினார். தம்பி, நான் படித்தேன் காஞ்சியிலே நேற்று, அதை நான் உனக்கு சொல்லட்டுமா இன்று? ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே. பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஏய்ப்பவர்க்கே காலம் என்று எண்ணி விடாதே. பொய் எத்தனை நாள் கை கொடுக்கும் மறந்து விடாதே. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. அந்த மாறுதலை செய்வதற்கு தேறுதல் உண்டு. ஒரு சம்பவம் என்பது நேற்று, அது சரித்திரம் என்பது இன்று. அது சாதனையாவது நாளை. வரும் சோதனை தான் இடைவேளை.
அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு உண்டாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உன்னே நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேனம்மா உன்னோடு ஒன்றாக கண்ணோடு கண்ணாக வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமீரண்டின் சங்கமம் நெஞ்சமீரண்டில் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் குங்குமப்பொட்டின் மங்களம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் நெஞ்சமிரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை
உன் பக்கம் வந்தென்ன வெட்கம் உந்தன் கண்ணில் ஏன் இந்த அச்சம் சித்திக்கும் இதழ் மீது மோகம் தந்ததே மாந்தளிர் தேகம் தந்ததே மாந்தளிர் தேகம் 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 பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் காற்று வீசும் மௌனமே தானங்கு பேசும் மௌனமே தானங்கு பேசும் 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 பொட்டின் மங்களம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் நெஞ்சம் இரண்டின் சங்கமம் இன்றென கூடும் இளமை ஒன்றென பாடும் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அணைப்பால் சுகம் தெரிந்தேன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொல்லப்பால் மனம் குளிர்ந்தேன் சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன் முத்துச்சிரிப்பால் முல்லை விரிப்பால் முத்துச்சிரிப்பால்
பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தே. பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தே. உந்தன் பிறப்பால் உள்ளவனப்பால் வந்த மலைப்பால் கவி புனைந்தேன். அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் அன்பின் விழிப்பால் வந்த விருப்பால் சொல்லப்பால் மனம் குளிர்ந்தேன். விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் விழி சிவப்பால் வாய் வெளுப்பால் இடை இழைப்பால் நிலை புரிந்தேன். இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் இன்பத் தவிப்பால் மனக் கொதிப்பால் கண்ட களைப்பால் நடை தளர்ந்தேன். முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் முத்துச் சிரிப்பால் முல்லை விரிப்பால் மொழி இனிப்பால் என்னை இழந்தேன். இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் இந்த இணைப்பால் கொண்ட களிப்பால் தொட்ட சிலிப்பால் தன்னை மறந்தேன். பால் தமிழ் பால் எனும் நினைப்பால் இதழ் துடிப்பால் அதன் திதிப்பால் சுவை அறிந்தேன். பால் மனம் பால் என்ற மதிப்பால் தந்த அழைப்பால் உடல் அழைப்பால் சுகம் தெரிந்தே. உலகமெங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி ஓசையின்றி பேசும் மொழி உருவமில்லா தேவன் மொழி. உலகமெங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி ஓசையின்றி பேசும் மொழி உருவமில்லா தேவன் மொழி. பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. பறவை ஒன்று வர்ணங்கள் வேறு பாட்டு ஒன்று ராகங்கள் வேறு. இரவு ஒன்று பருவங்கள் வேறு இன்பம் ஒன்று உருவங்கள் வேறு. கடலும் வானம் பிரித்து வைத்தாலும் காதல் வேகம் காற்றிலும் இல்லை. உடல்கள் இரண்டும் வேறுபட்டாலும் ஒன்று காதல் அதன் பேர் தெய்வம் ஒன்று
ஒன்று காதல் அதன் பேர் தெய்வம். உலகமெங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. ஒன்றே வானம் ஒன்றே நிலவு ஓடிச் சென்ற ஆண்டுகள் கோடி. ஒன்றே வானம் ஒன்றே நிலவு ஓடிச் சென்ற ஆண்டுகள் கோடி. காதல் பேசி கவிதையில் ஆடி கலைகள் தேடி கலந்தவர் கோடி. கோடி மனிதர் பேசியதின்னும் குறைவில்லாமல் வளர்வது காதல். நாடு விட்டு நாடு சென்றாலும் தேடிச் சென்று சேர்வது காதல். தேடிச் சென்று சேர்வது காதல். உலகமெங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி, ஓசையின்றி பேசும் மொழி, உருவமில்லா தேவன் மொழி. யாரை வணங்கிட வேண்டும், பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எல்லோரும் துதி பாடி எந்நாளும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும். எல்லோரும் துதி பாடி எந்நாளும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும். பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். பிள்ளைகள் மனதோடு உறவாடுவான், பிள்ளை தமிழ் கேட்டு விளையாடுவான். பிள்ளைகள் மனதோடு உறவாடுவான், பிள்ளை தமிழ் கேட்டு விளையாடுவான். அன்பிலே அறிவிலே நன்மையாவும் நிறைந்து வாழ உலகினில் யாரை வணங்கிட வேண்டும். பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எப்படி அழைத்தாலும் வருவானவன், எப்பொருள் கேட்டாலும் தருவானவன். எப்படி அழைத்தாலும் வருவானவன், எப்பொருள் கேட்டாலும் தருவானவன். எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற, எளியோர்கள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற முன்னிரதே நின்று காத்திடுவான். முன்னிரதே நின்று காத்திடுவான். சங்கத்தமிழ் மூன்றும் தருவானவன், அதை சந்தமுடன் பாட அருள்வானவன். சங்கத்தமிழ் மூன்றும் தருவானவன், அதை சந்தமுடன் பாட அருள்வானவன். வாக்கிலே நினைவிலே கல்வியோடு செல்வம் யாவும் அடைந்திட யாரை வணங்கிட வேண்டும். பிள்ளையாரை வணங்கிட வேண்டும். எல்லோரும் துதி பாடி எந்நாளும் நலம் காண யாரை வணங்கிட வேண்டும். எல்லோரும் துதி பாடி
பதினாலு முழங்கனிலே இப்ப பாடியே தான் காணலியே. பிளிங், 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 பிளிங். ஆறடி கூந்தலிலே இப்ப அரையடி தான் மிச்சமடி. டைம், டைம். உதட்டு மேலே சிவப்படிச்சு கண்ணு உள்ளே வெளியே கருப்படிச்சு. பொத்தானே பின்னே வச்சி அது போட சொல்லி கூப்பிடுறா. பொத்தானே பின்னே வச்சி அது போட சொல்லி கூப்பிடுறா. என்ன கூப்பிடுறா, நைசா கூப்பிடுறா. ஐயோ கூப்பிடுறாளே. ரொம்ப பிரபாவமா இருக்கு. வந்தானையா ராஜாங்க கோமாளி. வந்தானையா ராஜாங்க கோமாளி. டெக்னிக் கலரில் மேக்கப் போட்டு சட்டை போல ஒரு ஜாக்கெட் போட்டு. டெக்னிக் கலரில் மேக்கப் போட்டு சட்டை போல ஒரு ஜாக்கெட் போட்டு ஷேக் வீட்டில் நாட்டியமான வந்தானையா. கேக்கு வீட்டில் நாட்டியமாட ஷேக் 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 ஷேக். ஆமா 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 ஆமா. இல்ல 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 இல்ல. நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. என்னையா இது? இதுதான் ஷேக். இதுதான் ஷேக்கா? ஆமா, தலையை ஆட்டி பாரு. ஆமா 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 ஆமா. இல்ல 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 இல்ல. நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கா. கையினிலே ஒரு டப்பி, தலையினிலே ஒரு தொப்பி, அடிக்கடி எச்சிய துப்பி, ஐயா பேத்தான் ஹிப்பி. வந்தானையா ராஜாங்க கோமாளி. பியூட்டிஃபுல். வெரி குட் வெரி குட். தண்டவாணி, அப்பா நீ எங்கடாப்பா இருக்கிற? கடவுள் எங்கே இருக்கிறார்? இப்படி சிலர் கேட்கிறார்கள். அவர் எங்கே எங்கே என்று சிலர் தேடுகிறார்கள். அவர் எங்கே இருப்பார்? ஒரு குழந்தை எங்கே இருக்கும்? யார் ஆசையோடு அழைக்கிறார்களோ அவர்களிடம் இருக்கும். எந்த நெஞ்சத்தில் ஒரு வஞ்சமும் இல்லையோ அங்கே இறைவன் இருப்பான். பாறையை தோண்டினால் தண்ணீர் வராது. தகதியை எவ்வளவுதான் சலித்தாலும் சந்தனம் வராது. நாடுகின்ற மனத்தோடு நாடுங்கள், தேடுகின்ற குணத்தோடு தேடுங்கள். அவன் கல்லாகவும் காணப்படுவான், மானிட வடிவத்திலும் ஓடி வருவான். ஓம் என்று சொன்னவர்க்கு நாம் என்று வருவான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். உருகி கிடப்பவர்க்கு அருகினில் இருப்பான். கால் தொட்டு நின்றவர்க்கு
விபூதியா? அது வெறும் சாம்பல். அதை எதற்கு நெற்றியில் பூசுவது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுங்கள், ஐயா, இச்சாம்பல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. அப்படியே இந்த உடம்பும் ஒரு நாள் ஆகப் போகிறது. தினசரி இந்த சாம்பலை பார்த்து இப்படித்தான் நமது உடம்பும் ஆகப் போகிறது என்று நினைத்தால் சாகப் போகின்ற உடம்பு தவறு செய்யக்கூடாது என்று தோன்றும். ஒழுங்காக வாழச் சொல்லும். ஊரை கெடுக்கின்ற எண்ணமும் வராது. நெற்றியில் ஏன் திலகமிடுகிறோம் தெரியுமா? அப்பன் பரமனுக்கு இருப்பது 3 கண்கள், பிறந்த மனிதனுக்கு இருப்பது 2 கண்கள். அந்த 3வது ஞானக்கண் தான் மனிதர்களாலே நெற்றியில் வைக்கப்படுகிறது. நெற்றியில் நீ எப்போது திலகமிடுகிறாயோ அப்போதே உன் ஞானக்கண் திறக்கப்படுகிறது. சித்தத்தை நீராட்டும் திருநீர் ஞானம் திலகத்தில் வந்துவிடும் பலவாறு. சத்திய சைவம் சொன்ன வரலாறு இதை தற்குறியும் அறிவான் ஒருவாறு. இதை தற்குறியும் அறிவான் ஒருவாறு. 4 விரல் படிய நீரை அணிந்து அதன் நடுவில் செஞ்சோரியன் போல் குங்குமமிட்டு மேனி முழுவதிலும் சந்தனமிட்டு அந்த மெய்ப்பொருள் கண்டு கொள்வீர் ஐயத்தை விட்டு. யமனுக்கு ஏன் எருமக்கடா வாகனமாக வாய்த்தது தெரியுமா? யமன் உயிர்களை பறிப்பவன். அவன் வேகமாக வரக்கூடாது. வேகமாக வந்தால் ஏராளமான உயிர்களை சீக்கிரமாக கொண்டு போய் விடுவான். அதனால் தான் ஆடி அசைந்து தள்ளாடி வரும் எருமைக்கடா அவனுக்கு வாகனமாக அமைந்தது. கண்டனம் கண்ணனம் காத்தல் கடவுள்கள் தங்கள் பக்தனுக்கு ஆபத்து என்றால் அவர்கள் பறந்தோடி வர வேண்டும். அதனால் தான் பறக்கும் மயில் கந்தனுக்கு, பறக்கும் கருடன் கண்ணனுக்கு. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. இந்து மார்க்கத்தில் காரணமில்லாத காரியமே இல்லை. கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். இதயத்தை கொடுங்கள் பதப்படுத்தும் இந்த ஈகத்திலும் பரத்திலும் சுகப்படுத்தும். கதவை தட்டுங்கள் திறந்து கொள்ளும் சுவாமி கந்தா என்றால் மயில் ஓடி வரும். குழந்தையின் வடிவிலும் கூட வரும். அது கோயில் விட்டே உங்கள் வீடு வரும். இழந்தவை அனைத்தையும் திரும்ப தரும். உங்கள் இதயத்தில் ஆனந்த அரும்பு விடும். நம்பிக்கை அதுதான் ஒரு பக்தனுக்கு முக்கியமானது. தாயை நம்புகிறவன் தான் தந்தையை அப்பா என்று அழைக்கலாம். தெய்வத்தை நம்புகிறவன் தான் துன்பத்தை வெல்லலாம். மருத்துவர்கள் சோதித்தும் மரணம் வருகிறது ஒருவனுக்கு. மருத்துவரை பாராமலேயே 100 வயது வாழ்கிறான் ஒருவன். காரணம் என்ன? எந்த மருத்துவனையும் விட கந்த மருத்துவன் நோய் தீர்ப்பவன். கந்த மருத்துவன் எந்த தாய்க்கும் அவன் தான் பிள்ளை. எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை. இங்கிருக்கின்றான் மகன் பாடுகின்றான். எங்கிருக்கின்றேன் என்று தேடுகின்றாள் அன்னை. இங்கிருக்கின்றான் மகள் பாடுகின்றான். வந்திருக்கின்றான் இந்த சந்நிதியிலே. அவன் வாழ வைக்கின்றான் மனதை நிம்மதியிலே. தாயே உன் பிள்ளை முகம் பார்க்கவில்லையா? இவன் தன்னெஞ்ச